நாங்கள் ஒன்றும் அவ்வளவு கீழ்த்தரமான இழிவான செயலை செய்யக்கூடியவர்கள் இல்லை. ஏன் அவர்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது என்று சொன்னால், திமுகவை உடைப்பது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தொண்டர்களாலே உருவாக்கப்பட்ட அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்த வைகோ அங்கே இருக்கிறார். அதனால் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் நாங்கள் அனைவரும் எங்கள் மனம் சுத்தம், எங்களுடைய கை சுத்தம். அதனாலதான் தேமுதிகவிற்கு மட்டுமல்ல, எங்கள் தலைவர் கேப்டனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நாங்கள் பேசுகின்ற பேட்டியிலே கூட, சொல்கின்ற வார்த்தையிலே கூட கேப்டனை குறை சொல்லவில்லை. இதற்கு காரணமான எங்கள் அண்ணியை மட்டும்தான் நாங்கள் குறிவைத்து குறை சொல்கிறோம், நடந்த உண்மையை சொல்கிறோம். இதெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த தீர்மானத்திற்கு பிறகு இங்கே இருக்கின்ற அனைவருமே பல கருத்துக்களை உங்களிடத்தில் வலியுறுத்த இருக்கின்றோம். எனவே இந்த தீர்மானத்தை நீங்கள் அத்துணை பேரும் ஏகமனதாக கரவொலி எழுப்பி இந்த தீர்மானத்திற்கு நீங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மீண்டும் நாங்கள் அனைத்து விஷயங்களிலும் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் உங்களிடத்திலே பேசுவோம் என கேட்டு, 5வது தீர்மானமாக தேமுதிக நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நாம் அனைவரும் மக்கள் விரோத ஜெயலலிதா ஆட்சியை வீழ்த்துவதற்கும் தமிழகத்தில் ஜனநாயக ஆட்சியை மலரச் செய்யவும் தமிழக மக்கள் விரும்பும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரவும் அதற்கு தமிழக மக்களையும் தேமுதிக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட மக்கள் தேமுதிக என்கின்ற அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் தேமுதிக, 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 மக்கள் தேமுதிக. போட்டோகிராஃபர் சார் கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா அவங்களுக்கு கேமரா பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. சார் உட்காருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் இருக்கு. இவ்வளவு நேரம் நின்றுட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கொடுங்க, அவங்க எடுக்கட்டும் சார். சார் ஓகேவா சார்? ஓகேவா சார்? ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ. தேமுதிகவில் இருந்து விலகிய அதிருப்தி எம்எல்ஏக்கள் மக்கள் தேமுதிக என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது சந்திரகுமார் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் கொண்டு வர நமது மக்கள் தேமுதிக அமைப்பு தீவிரமாக பாடுபடுவதென இந்த கலந்தாலோசனை கூட்டம் ஏகமனதாக தீர்மானிக்கிறது. இந்த அடுத்தபடியாக வேலூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமேஸ்வரர் விஸ்வநாதன் பேசினார். தேமுதிகவில் இருந்து விலகிய அதிருப்தி எம்எல்ஏக்கள் மக்கள் தேமுதிக என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளதாக கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் தெரிவித்தார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். நம்மை போன்ற இளைஞர்கள் எல்லாம் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் நம் கேப்டன் அவர்களை வணங்கிக் கொண்டு, நம் வாழ்வுக்கு வாழ்க்கை கொடுத்த அவர்களை வணங்கிக் கொண்டு, இன்று தேமுதிக அந்நியார் அவருடைய கண்ட்ரோல் அன்னையாகவும் அந்நியாகவும் இருந்த அந்நியார் அவர்கள் இன்று சித்தியாக மாறிவிட்டார் நம்மளுக்கு எல்லாம். ஏனென்று சொன்னால் நம் தலைகள் எல்லாம் அடமானம் வைத்து
ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டாங்க. அது வந்து தேமுதிக ரொம்ப கஷ்டமான நிலைமை. உண்மையான தொண்டனுக்கு மனவேதனை அளிக்கிறது. அவங்க சித்தியா மாறிட்டாங்க. நம்மளுக்கு அந்நியா இருந்தவங்க சித்தியா மாறிட்டாங்க. இன்னைக்கு அது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களும் நாங்களும் வருவோம். நான் 4ஆம் தேதி அந்நிய வச்சு மீட்டிங் போட்டு முடிச்ச மறுநாள் தான் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். பணம் எல்லாமே நம்ம கிட்ட என்னன்னு சொல்லி வாங்கினாங்க, திமுக கூட்டணி தான் நீங்க பணம் கட்டுக்கன்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற எல்லாருமே 1 கோடி 50 லட்சம் 25 லட்சம் பணத்தை கட்டணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொடுத்த பணல நாங்க வந்த பிறகுதான் கொடுத்தாங்க. எல்லாரும் மனக்குமுறல், ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கவுன்சிலரா நின்று தலைவரா நின்று தோத்து எல்லாரும் மன வேதனைப்பட்டிருந்தோம். அந்த டைம்ல திமுக கூட்டணி போனதான் நம்ம எல்லாம் வாழ்க்கையை வளம் பெற முடியும், ஒரு சேர்மன் ஆக முடியும், ஒரு கவுன்சிலர் ஆக முடியும், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் ஆக முடியும் நம்ம நினைச்சிருந்தோம். நம்ம கனவு கோட்டையெல்லாம் தகர்த்து எழுதிட்டாங்க. அவங்க இது போல இருந்ததுதான் சந்திரகுமார் நாங்கெல்லாம் எதிர்த்து கேட்டோம். நாங்க என்ன கட்சிக்கு துரோகம் பண்ணோமா, கட்சி பணத்தை கொள்ளடித்தோமா, எதற்காக எங்க கட்சி விட்டு நீக்கினாங்க? எங்களுக்கு மன வேதனையிலேயே நாங்க தூங்கியே 30 நாள் ஆகும். எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால நம்ம வி.சி. சந்திரகுமார் அண்ணன் தலைமையிலே நாம் தேசிய முற்போக்கு திராவிடத்தை மக்கள் தேமுதிகவுக்கு இணைந்து அனைவரும் பாடுபட்டு அவருக்கு நல்ல வழிக்கு காண்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்துடைய அடுத்தபடியாக உயர்மட்ட குழு அண்ணன் வீரப்பன் அவர்களை பேச வருகிறது. கலந்து ஆலோசிக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார் அவர்களே,